திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலை அமர்ந்த அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, ஆவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியை சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் எம்பெருமான் திருவருள் கருணையினாலே நாம் திருஞான சம்பந்தரை இயற்றிய முதல் திருமுறையை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை இருந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி நாம் நிகழ்ச்சிக்குள் நுழைவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். எப்பொழுதும் போல இந்த நிகழ்ச்சி பள்ளி எழுச்சி பாடுவதற்காக ஐயா ராஜா ஐயா அவர்களை வருகின்றவர் வரவேற்று மகிழ்கிறோம். திருச்சிற்றம்பலம். 12 திருமுறைகள் அருளிய 27 திருப்பெயர்கள். திருஞான சம்பந்தர், வாசீகர் சுந்தரர், திருவாத ஊரார் மற்றை, திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூரர், தெள்ளு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டராதித்தர், வேணாட்டடிகள், வாய்த்த திருவாலிய முதல், மருவு புருடோத்தமர், சேதிராயர், மூலர், மண்ணு திருவாலவாயர், ஒரு காரைக்கால் அம்மை, ஐயடிகள், சேரமான், ஒளிர்கீரர், கல்லாடர்தாம், உன் கபிலர், புரணர், மெய்யுணர், இளம்பெருமானோடு எங்கும் அதிராவடிகளார், திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பி ஆண்டார், நம்பி சேக்கிழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீகத் தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். சிவாய். திருப்பள்ளி எழுச்சி. அருணன் இந்திரன் இசையணுகினன் இருள் போய் அகன்றது உதயன் மலர் நீரு முகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ நயன கடிமலர் மலர்மற்ற அண்ணலின் கண்ணா திரள் திரை அறுபதம் முரவன இவையோ திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே அருள் நிதி தர வரும் ஆனந்த மலையே அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாயே அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். சிவாயம். திருவாக்கும் செய்கருவும் கைகூட்டும் செஞ்சொற் பெருவாக்கும் பீடும் பெருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்புவார் தம் கை. திருச்சிற்றம்பலம். வாழி திருமன்றம் கண்ட மலர்கடல்கள், வாழி பெருமான் புகழ் கேட்டவா செவிகள், வாழி அவனை வணங்கும் முடி சென்னி, வாழி அவன் சீர்பாடும் வாய். ஊழியர்வோன் எப்பொழித்த புகழியர்வோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாதூரார் திருத்தாள் போற்றி. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், திருவின் சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. ஓம் நம சிவாய. நன்றி ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். எம்பெருமான் திருவருள் கருணையினாலே இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய பதிகம் பட்டமலமா 124 ஐயா. முதல் திருமுறையில 124. சரி. வியாழ குறிஞ்சி தானம்மா? ஆமாங்க ஐயா. தலம் திருவேழிமிழலை.
அதனமா திருவிழிமழை தானே? ஐயா. சரிம்மா. தலம் திருவிழிமழை. ஆமாமா. திருமுறை முதல் திருமுறை பண் வியாழ குறிஞ்சி. சோழ நாடு காவிரி தென்கரையில் அமைந்திருக்கக்கூடிய தலமாக இருக்கிறது திருவிழிமலை. திருச்சிற்றம்பலம். ராஜா, இதுக்கு ஒண்ணு பெரிய புராண பாடம் படிக்கிறீங்களா? பெரிய பாடல் 561. படிங்கய்யா. வாசிக்கிறேயா. பெரிய புராண பாடல் வரிசையின் 561. வாசிங்க வாசிங்க. சிரபுர தந்தனர் சென்ற பின்னை திருவேழி மேவிய செல்வர் பாதம் பரவுதல் செய்து பணிந்து நாளும் பண்பின் வழா திருத்தொண்டர் சூழ உறவு தொழில் தொடை மாலை சாத்தி ஓங்கிய நாவுக்கரசரோடும் விரவி பெருகிய நண்பு கூறமேவி இனிது அங்கு குறையு நாளில். திருச்சிற்றம்பலம். அதுக்கான 2 வார்த்தை சொல்றீங்களா ஐயா? அது விளக்கம் இருக்கா? சீர்காழி அந்தணர்கள் விடை பெற்று சென்ற பின்னர் அதை சொல்றாரு அவர். ஞான சம்பந்தர் திருவிழிமலையில் மேவியுள்ள இறைவன் திருவடிகளை வணங்கினார். எந்நாளும் அடிமை பண்பிலிருந்து நீங்கிடாமல் ஒழுகும் தொண்டர்கள் அவரை சூழ்ந்து இருந்தனர். அக்காலை பொழுதில் சிறந்த தமிழால் தொடுக்கப்பெற்ற திருப்பதிகம் பாடி அருளி சாத்தினார். அன்பு மிகுந்த நாவரசருடன் கூடி பெருகிய நட்பு ஓங்கியது. இனிமையுடன் அப்பதியில் தங்கி இருந்தார் ஆளுடையார் பிள்ளையார். அப்படிப்பட்ட நேரம் இந்த பாடியது இந்த பாடல் ஐயா. மகிழ்ச்சி. அற்புதமா இருந்தார். அது இருவரும் ஒன்றாக சேர்ந்த நேரம் இல்லைங்களா? இருவரும் ஒன்னா இருக்கு. மிக்க மகிழ்ச்சிங்க. திருச்சிற்றம்பலம். முதல் பாடல் படிக்கிறீங்களா ஐயா? ராஜா, நீங்க படிக்கிறீங்களா? படிக்கிறேன். படிங்க. சிவாயிரம். திருச்சிற்றம்பலம். திருவிழிமலையில் திருமுறை 1ல 124 பண் வியாழ குறிஞ்சி ராகம் சௌராட்டிரம். ஆலர் மகள் மலி தர அவனியில் நிகழ்பவர் மலர்மழி குழல் உமை தனையிடம் மகிழ்பவர் நலம் மலி உரு உடையவர் நகர் மிகு புகழ் நிலம் மலி மிழலையை நினைய வளவரே. நிலம் மலி நிழலையை நினைய வளவரே. இருநிலம். இருநிலம் இதன் மிசைகள் பெரும் உருகினர் கருமலை தருமிகு புவி முதல் உலகில் இல்லறுத்து மதியன் இமையோ தொழுதெழு நிருமவன் மிழலையின் நினைய வல்லாரே. திருச்சிற்றம்பலம். வாங்க செந்தமிழ் சொல்லியம்மா, வாங்க 3வது பாட்டு படிங்க. சிவாயனமைய. கலைமகள் தலைமகன் இவன் என வருபவர். கலைமகள் தலைமகன் இவன் என வருபவர் அலைமலி தரு புனல் அறவொடு நகுதலை இலைமலி இதழியும் மிசை தரு சடையினர். இலைமணி இதழியும் மிசை தரு சடையினர் நிலைமலி மிழலையை நினைய வல்லவரே. நிலைமணி மிழலையை நினைய வல்லவரே. நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். அடுத்து பட்டுமலம்பு வாங்க. சிவாய நமங்க ஐயா. மாடமர் சனமகிழ் தருமணமுடையவர் காடமர் கழுதுக இவை முழவோடு இசை பாடலின் நவில்பவர் மிகுதரு உலகினில் நீடமர் மிழலையை நினையவல் அவரே. சிவாய நம. நன்றிம்மா. சிவாய நம. ஐயா பணப்பாக்கத்து ஐயா வாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். புகழ் மகள் துணையினர் புரிகுழல் உமைதனை இகழு செய்தவனுடைய எழில் மறை வழிவலர் முகமது செய்தை வர
முனிவு செய்தவன் மிகு நிகழ்தரு மிழலை நினைவல்லவரே. நிகழ்தரு மிழலையை நினைவரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. சிவாய நம. பரிமளமா வாங்க அடுத்த பாடல். அன்றினரறியன வருபவர் அறிதனில் அன்றினல் அறியன வருபவர் அறிதனில் ஒன்றிய திரிபுரம் ஒரு நொடி பினில்லர். ஒன்றிய திரிபுரம் ஒரு நொடி பினில்லரி சென்று கொள்வகை சிறு முறுவல்லோடு ஒன்று சென்று கொள்வல்ல சிறுமுறுரல் கொடு ஒளிதர நின்றவன் மிழலையை நினைய வலவரே. சென்று கொள்வதை சிறு முறுரல் கொடுளி பெற நின்றவன் மிழலையை நினைய வலவரே. நன்றிம்மா. நன்றி நன்றி. வாங்க செண்பகவல்லியம்மா வாங்க. அந்த வாசல். திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார்களுக்கும் திருச்சிற்றம்பலம். கரம்பயில் கோடையினர் கடிமலர் ஐயனது ஓர் சீரம்பயில்பு அறையேறி சிவனூரை செழுநகர் வரம்பயில் கலை பல மறைமுறை அறநெறி நிரம்பினர் மிழலையை நினைய வல்லவரே. வரம்பயில் கலை பல மறைமுறை அறநெறி நிரம்பினர் மிழலையை நினைய வல்லவரே. திருச்சிற்றம்பலம். அடுத்து ஒடுங்கிய சிவாய நம. பாலசுந்தரம் லலிதாமா பாலசுந்தரம். சிவாய ஐயா. ஒருங்கிய உணர்வினோடு ஒளி நெறி செல்லும் அவர் அரகணன் மணி மூடி ஒரு பதம் இருப்பது கரண நெறி தர மலரடி வீரல் கொடு நெருங்கி நன்மிழலையை நினைய வலவரே. நெருங்கி நன்மிழலையை நினைவல் வலவரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. சிவாய நம. அடியவர் குழுமிட அவனியில் திகழ்பவர் கடிமலராயனரி கருத அறுவகை தழல் வடிவுரு இயல்பினோடு உரு உலகுகள் நிறைத்தரு நெடியவன் மிழலையை நினைய வல்லவரே. வடிவு ஒரு இயல்பினோடு உலகுகள் நிறைத்தரு நெடியவன் மிழலையை நினைய வல்லவரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நன்றி நன்றிங்க. அடுத்து கணபதி ஐயா. ஐயா கணபதி ஐயா. சரிங்க. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஒன்றாவதுல எத்தனாவதுபா? 124வது. சிவா 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 பதிகனு திருவிழிமிழலை. திருவிழிமிழலை 1ல 124. எத்தனாவது பாட்டுப்பா? பட்டுமல்லம்மா சொல்லுங்கம்மா. எத்தனாவது பாட்டு? 10வது பாட்டு. 10வது பாட்டுங்க ஐயா. சிவா திருச்சிற்றம்பலம். இலை மருதர வெகு வருதுவடை யாவர்களும் நிலைமையில் உடலுடை உடையவர்களும்
நினைவது தொலையில் தொலைவழி நெடுமறை தொடர்வகை உருவீரன் மலைமலை மதிவழி பலமுறை இறையே பலமலை மதில் வழி பலமுறை இறையே. ஐயா மன்மதன் என ஐயா பணப்பாக்கத்து ஐயா 10வது பாட்டு தானே படிக்கணும்? ஆமா 10வது தான் படிக்கும். மன்மதன் என ஒளி பெருமவர் மருதம வன்மல துவருடை அவர்களும் மதியில தும்மதி அமனர்கள் தொடர்வரும் மிகு புகழ் நின்மரன் மிழலையை நினைய வல்லவரே நின்மரன் மிழலையை நினைய வல்லவரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. மருதத்தினது வலிய மலரால் துவர் ஏற்றிய காவி ஆடையை உடுத்த புத்தர்களும் அறிவற்றவர்கள் சமணர்களும் துன்மதியாளர்கள் இவர்கள் இருவராலும் அறிதற்கரிய மிக்க புகழினை உடைய நின் மலனாகிய சிவபிரானின் வீழி மிழலை நினைப்பவர்கள் மன்மதன் போன்ற அழகினை பெறுவார்கள் என்று இந்த பதிகம் சொல்லுகிறது. அடுத்து 11வது பாடல். வாங்க தாமதன் ஐயா வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நித்திலன் மிழலையை நிகரிலி புகலியுள் வித்தக மறைமலி தமிழ் விரகன மொழி பத்தியில் வருவன பத்திவை பயில்வோடு கற்று வல்லவர் உலகு இனிலடியவரே பத்தியில் வருவன பத்திவை பயில்வோடு கற்று வல்லவர் உலகினில் அடியவரே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றிங்க நன்றிங்க. முத்து போன்றவனாகிய சிவபிரானது திருவிழி மிழலை ஒப்பற்ற புகழிப்பதியில் வாழும் சதுரப்பாடுகளோடு வேதங்களிலும் தமிழ் இலக்கண இலக்கியங்களிலும் வல்லவன் ஆகிய ஞான சம்பந்தனது பக்தியால் விளைந்த இப்பதிக பாடல்கள் 10ஐயும் பயின்று கற்று வல்லவர் உலகினில் சிறந்த அடியவராய் விளங்குவர் என்று இந்த பாடல் நிறைவு செய்கிறார்கள். நன்றிங்க. அனைவருக்கும் நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடுத்து நாம் செல்ல வேண்டிய பதிகம். ராஜாயா அந்த பெரிய புராண பாடல் எடுத்து வச்சுக்கோங்க. 125 திருமுறை 125 1 125 ராகம் அதற்குண்டான பெரிய புராண பாடல் வாசிக்கிறேன். திருநாரையூர் சித்தி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு சிவபுரம் வந்து சேர்றார் ஞான சம்பந்தர். அந்த பாடல் அங்கண் இனி தமரு நாள் ஆடல் வெள்ளே நரத்துருவாய் செங்கண் நெடுமால் பணியும் சிவபுரத்து சென்றடைந்து கங்கை நடை சடை கறந்தவர் தங்கள் வணங்கி காதலினால் பொங்கும் இசை திருப்பதிகம் முன்னின்று போற்றி செய்தார். அரிசிற் கரைப்புதூரில் பிள்ளையார் தங்கியிருந்த பொழுது வன்மை கொண்ட வெண்பன்றி வடிவு கொண்ட செங்கண்ணனுடைய திருமால் வணங்கும் சிவபுரம் சென்றார். அங்கு கங்கையை சடையில் அடக்கிய ஈஸ்வரன் திருவடிகளை வணங்கி மிகுந்த விருப்பமுடன் இசை கொண்ட திருப்பதிகம் ஈசன் திருமுன்னர் நின்று பாடினார். அப்பதிகம் புவம்பலி இன்குரல் இசை கலைமலி என தொடங்கும் பதிகம் பாடி அருளினார். திருச்சிற்றம்பலம். நன்றி. மிக்க மகிழ்ச்சி. பதிகம் 1ஆம் திருமுறையிலே 125வது பதிகம் திருச்சிவபுரம். திருச்சிற்றம்பலம். முதல் பாடல் பரிமளாவா நீங்க படிங்க. கலைமலி அகலல்குள் அசிவைதன் ஒருவினன் அலைமலி அகலல்குள் அசிவைதன் ஒருவினன் முளைமலி தருதிரு உருவமதுடையவன் சிலைமலி மதில் போதி சிவபுர நகர் தொழ சிலைமலி மதில் போதி சிவபுர நகர் தொழ இலை நலிவினை இருமையும் இடர்கெடுமே இலை நலிவினை இருமையும் இடர்கெடுமே. நன்றி நன்றி நன்றி.
மேகலை பொருந்திய அகன்ற அல்களுடைய உமையம்மை இடப்பாகமாக பொருந்திய திரு உருவினனும் அதனால் ஒரு கூற்றில் நகில் தோன்றும் திருவுருவை உடையவனும் ஆகிய சிவபெருமான் எழுந்தருளிய கருங்கற்களால் இயன்ற மதில்களால் பொதிக்கப்பட்டுள்ள சிவபுர நகரத்தை தொழுதால் நம்மை நலியும் வினைகள் இல்லை, இருமையிலும் இடர்கெடுமே என்று இந்த பாடல் சொல்கிறது. அடுத்த பாடல் திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அம்மா எல்லாம் படிச்சு முடிச்சிட்டீங்களா? முழுசாமையா வாங்க. படர் ஒளி சடையினன் விடையினன் மதிலவை சுடரறி கொழுவிய இவன் அவன் உரைபதி கடலிடு புனல் வயல் சிவபுரமடையனம் இடகெடும் உயர்கதி பெறுவது திடனே. நன்றிங்க ஐயா. ஒளிவிருந்த சடையினனும் விடை ஊர்தியனும் அசுரர்களின் மும்மதல்களை விளங்கும் எரி கொள்ளுமாறு செய்தழித்தவனும் ஆகிய சிவன் உரையும் பதியாகிய இடையிடையே திடலை கொண்ட நீர் சூழ்ந்த வயல்களை உடைய சிவபுரத்தை அடைந்து தொழுதால் நம் இடர்கெடுமே, உயர்கதி பெறுவது உறுதி என்று இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது. அடுத்து நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கக்கூடிய தேன்மொழியாலம்மா, உங்ககிட்ட புத்தகம் இருக்கா? திருமுறை இருக்கா? இருந்ததுன்னா நீங்க கைகளை உயர்த்துங்க. நடுவில் இருக்க பொத்தான அழுத்தினா உங்களுக்கு நான் ஏற்பாடு செய்து தரேன். அடுத்து செல்வம்மா, நீங்க வாங்க. வரை திரிதர அளவகடு ஆழல் எழவருது நுரை தரு கடல் விடம் நுகர்பவன் எழில் திகழ் திரை பொறு புனல் அரிசில் அது அடை சிவபுரம் உரை தரும் அடியவர் உயர்கதியினரே. திரை பொறு புனல் அரிசில் அது அடை சிவபுரம் உரை தரும் அடியவர் உயர்கதியினரே. திருச்சிற்றம்பலம். நன்றிம்மா. மந்தார மலை மத்தாக சுடல அதில் கயிறாக சுழற்றிய வாசுகி என்னும் பாம்பின் வயிற்றிலிருந்து அழலாக தோன்றி நுரையுடன் வெளிப்பட்ட விடம் கடல் பொருந்த ஆலகாலம் என்னும் அந்நஞ்சினை உடையவனுடைய அழகு விளங்க கரையில் மோதும் நீர் நிறைந்த அரசியலாற்றங்கரையில் விளங்கும் சிவபுரத்தின் பெயரை கூறுபவர் உயர்கதிகளை பெறுவர் என்று இந்த பாடல் சொல்கிறது. அடுத்து மீனாட்சி அம்மா, புத்தகம் இருக்கா உங்ககிட்ட? சரிங்க. தென்மொழியாலம்மா, திருமுறை இருக்கா உங்ககிட்ட? சரிங்க, மிக்க மகிழ்ச்சி. அடுத்து செண்முகலியம்மா, நீங்க வாங்க. வந்தவாசியம்மா வாங்க. நானும் வந்து படுத்துங்கய்யா. படிங்க. துணி உடையவர் சூடு பொடியினர் உடலடு பிணி வடை உயிலர் பிறவியம் அரபி சிறுவர் தனி உடையவர் பயில் சிவபுரம் அருவிய மணிமிடரனதடியினை தொழுமபரே. தனி உடையவர் பயில் சிவபுரம் அருவிய மணிமிடரனது அடியினை தொழுமவரே. நன்றி, நன்றிம்மா, நன்றிம்மா. அடக்கமுடைய மக்கள் வாழும் சிவபுரத்தில் எழுந்தருளிய நீல மணி போலும் இடற்றினை உடைய சிவபெருமானுடைய திருவடிகளை வணங்குவோர் துணிவுடையோர் ஆவார், திருநீறு பூசும் அடியவர் ஆவார், உடலை வருத்தும் பிணிகளை அடையார், பிறவியும் நீங்க பெறுவார் என்று கூறுகிறது இந்த பாடல். நன்றிங்க. இப்போ மீண்டும் முதல் வரிசையில் வரக்கூடிய அன்பர்களை அழைக்கிறோம். ஐயா ராஜா ஐயா, அடுத்த பாடலுக்கு வாங்க. மறையவன் மதியவன் மலையவன் நிலையவன் நிறையவன் உமையவள் மகிழ்நடம் நவில்பவன் இறையவன் இமையவர் பணி கொடு சிவபுரம் உறைவு என உடையவன் எமை உடையவனே. உறைவு என உடையவன் எமை உடையவனே. நன்றிங்க ஐயா. தேவர்கள் செய்யும் பணிவிடைகளை ஏற்று சிவபுரத்தை தனது உறைவிடமாக கொண்டவனும் எம்மை அடிமையாக கொண்டவனுமாகிய சிவபெருமான் வேதங்களை அருளியவன், பிறை சூடியவன், கைலை மலையை தனது இடமாக கொண்டவன், நிலைவேறு உடையவன், எங்கும் நிறைந்தவன், உமையம்மை கண்டு மகிழும் நடனத்தை புரிவோன், எல்லோருக்கும் தலைவன் என்று கூறுகிறது இந்த பாடல். அடுத்த பாடல் ராணி அம்மா வாங்க. முதிர்ச்சடையிலை மதி நீதி பூனல் பறி செய்து ஆதிர்கழல் ஒளி செய்ய அரு நடம் நாவில் பவன்
எதிர்பவர் புறம் எய்த இணையிலே அணைப்பதி சதிர் பெரும் உளம் உடையா சிவபுரமே. சதிர் பெரும் உளம் உடையா சிவபுரமே. உடையவர். நன்றி உடைய சிவாய. திருச்சிற்றம்பலம். மியூட் போட்டுங்கம்மா, மியூட் போட்டுங்க. திருச்சிற்றம்பலம். முதிர்ந்த சடையின் மீது இளம்பிறை கங்கை நதி ஆகியவற்றை பொருந்து அணிந்து காலில் அசையும் கழல்கள் ஒழிக்குமாறி அரிய நடனம் புரிவானும் தன்னை எதிர்த்த அசுரர்களின் முப்புறங்களை எய்தழித்த ஒப்பற்றவனும் ஆகிய சிவபெருமான் எழுந்தருளிய தலம் திறமையான மனமுடைய அடியவர் வாழும் சிவபுரமாகும். திருச்சிற்றம்பலம். அடுத்த பாடல் வட்டமலமா வாங்க. வடிவுடை மலைமகள் சலமகளுடனமர் பொடிபடு உழையதன் பொலி திருவுருவினன் செடிபடு பலிதிரி சிவனுரை சிவபுரம் அடைதரு மடையவன் அருவினையிலரே. வாய்நம. நன்றிம்மா. அழகிய வடிவினை கொண்ட மலைமகள் நீர்மகளாகிய கங்கை ஆகியோருடன் புள்ளி பொருந்தி மானினது தோல் விளங்கும் அழகிய உருவத்தை கொண்டவனும் தீநாற்றம் வீசும் மண்டையோட்டில் பிச்சை ஏற்று திரிவனுமாகிய சிவபெருமான் உரையும் சிவபுரத்தை அடையும் அடியவர் நீங்குதற்குரிய வினைகள் இலராவார் என்று கூறுகிறது இந்த பாடல். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் முனுசாமியா வாங்க. இருக்கீங்களா? கரம் இருப்பது முடிவொருபது உடையவன் புறநெறி தரவரை அடர்வு செய்தவன் உரை பரன் என அடியவர் பணிதரு சிவபுர நகரது புகுதனு உயர்கதி அதுவே. முடிச்சிட்டீங்களா? சிவசிவா. திருச்சிற்றம்பலம். கடைசி பாட்டு, கடைசி வரி பாடாத மாதிரி இருக்கிறது. சிவாயனம் சிவாயனம். சரிங்க. கரம் இருபது முடி ஒருபது உடையவன் புறநெறி தரவரை அடர்வு செய்தவன் உரை பரன் என அடியவர் பணிதரு சிவபுர நகரது புகுதனு உயர்கதி அதுவே. நீங்க பேசி முடிச்ச உடனே மீட் போடுறதுன்றது ஒரு தர்மம் தான். ஆனா பாடி முடிக்கிறதுக்கு முன்னாடி மீட் போடக்கூடாது. அவசரப்பட்டு மீட் போட்டீங்கன்னா கடைசி வரை இல்லாம போயிடும். சரியா? சிவாயனம். திருச்சிற்றம்பலம். 20 கைகளையும் 10 தலைகளையும் உடையவனாகிய ராவணனின் மார்பு நெறியுமாறு கைலை மலையால் அடத்தருளிய சிவபெருமான் உறைவதும் மேலான பரம்பொருள் இவனே ஆவான் என அடியவர் வழிபாடு செய்வதும் ஆகிய சிவபுரத்தை அடைதல் நமக்கு உயர்கதியை தரும். திருச்சிற்றம். வாங்க பணப்பாக்கு தையா வாங்க. திருச்சிற்றம்பலம். அன்றியல் ஊருகுள் அரியயம் ஏறும் அவர் செந்தளவிடலரி அவன் உரை சிவன் பூரம் என்றிரு பொழுதுமும் வழிபடும் அவர் துயர் ஒன்றில புகழோடும் உடையவர் இவ்வுலகே என்றிரு பொழுதுமும் வழிபடும் அவர் துயர் ஒன்றில புகழோடும் உடையவர் உலகே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. தங்கள் செயலுக்கு மாறுபட்ட தன்மையோடு கூடிய பன்றி, அன்னம் ஆகிய வடிவங்களை கொண்ட திருமால், பிரம்மன் ஆகியோர் சென்று அளவிடுவதற்கு அரியவனாய் ஓங்கி நின்ற சிவபுரான் உரையும் சிவபுரம் என்று இரு பொழுதுகளில் நினைத்து வழிபடும் அடியவர் ஒரு துன்பமும் இலாராவர் இவ்வுலகில் புகழோடு பொருந்தி வாழ்வார் என்கிறது இந்த பாடல். அற்புதமான ஒரு சூழல். நம்ம இந்த பதிகத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே வினைகளரே புகழோடும் பொருந்தி வாழ்வர். இப்படி பதிக பலனாகவே திருக்கடைக்காப்பு கடைசியில தான் நம்ம படிப்போம் ஒவ்வொரு ஞானசமுத்திர பாடல்லையும். ஆனா இந்த பதிக பாடல் முழுவதுமே ஒவ்வொன்றும் நமக்கு ஒரு பெரிய உறுதி அளிக்கிறது. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அடுத்து செந்தமிழ் செல்வியம்மா வாங்க. செந்தமிழ் செல்வி. அன்றியல் உருகுகொள் அன்றியல் உருகுகொள்
10வது பாடல்பா. 10வது பாட்டு 10வது ஆ சரி சரிங்க சரிங்க. புத்தரோட மன்னர்கள் அறவுரை புறவுரை வித்தக மொழியில விடையுடை அடிகள்தம். புத்தரோட மன்னர்கள் அறவுரை புறவுரை வித்தக மொழியில விடையுடை அடிகள்தம். இத்தவ முயல் ஊரில் இறைவன சிவபுரம் மெய்த்தக வழிபடல் விழுமிய குணமே. மெய்த்தக வழிபடல் விழுமிய குணமே. நன்றி நன்றி நன்றி. புத்தர்களும் சமணர்களும் கூறுவன அறவுரைக்கு புறம்பான உரைகளால் அவை அறிவுடைமைக்கு ஏற்ப மொழியாதவை. அவற்றை விடுத்து விடையுடைய தலைவனாகி சிவரானை நோக்கி செய்யும் இந்த தவத்தை செய்யும் முயற்சியை மேற்கொள்வீராயின் அவ்விறைவனது சிவபுரத்தை சென்றடைந்து வழிபடுதல் சிறந்த குணங்களை உங்களுக்கு தரும் என்கிறது இந்த பாடல். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அடுத்து திருக்கடைக்காப்பு என்று சொல்லக்கூடிய இறுதி பாடல். புந்தியர் மறை நவில் புகழி மஞ்ஞான புந்தியர் மறை நவில் புகழி மஞ்ஞான சம்பந்தன தமிழ் கோடு சிவபுர நகரோரை எந்தையை ஊரை செய்த விசை மொழிபவர் வினை. எந்தைய உரை செய்த விசை மொழிபவர் வினை சிந்தி முனர உயர் கதி பெறுவார்களே. சிந்தி முன்னுற உயர் கதி பெறுபவர்களே. எந்தைய ஊரை செய்த விசை மொழிபவர் வினை சிந்தி முன்னுற உயர் கதி பெறுவர்களே. திருச்சிற்றம்பலம். அறிவுடையவர்கள் ஓதும் வேதங்களை ஓதி உணர்ந்த புகழி மன்னராகிய ஞானசம்பந்தன் தமிழை கொண்டு சிவபுர நகரில் உரையும் எந்தையை போற்றி உரை செய்த இவ்விசை மாலையை ஓதி வழிபடுபவர் வினைகள் முற்பட்டு நீங்க உயர்கதி பெறுவார்கள் என்கிறது இந்த பாடல். அடுத்த பதிகத்திற்கு செல்வோம். முதல் திருமுறையிலே 126வது பதிகத்திற்கு பெரிய புராண பாடலை பாட ஐயா ராஜா ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். ஐயா வாங்கய்யா. பெரிய புராண பாடல் வரிசை எண் 277 சிவாயம். நாலடி மேல் வைப்பு என்ற பதிகம் பாடி மேலான முடுகு நடையில் திருவிராகம் பாடி சார்புடைய திருச்சக்கர மாற்று முதலிய பதிகங்களையும் பாடினார். இவை மூல இலக்கியமாகவும் உலகிற்கு வழிகாட்டுமாறும் அனைத்து பொருள்களும் கோள்களும் நிறைந்து இருக்க காணுமாறும் உலகில் உயர்ந்த சீர்காழி ஈசனை போற்றி ஞானசம்பந்தர் பாடி அருளிய பாடல். சிவாயம். அம்மா செந்தமிழ் செல்வியம்மா பணப்பாக்கத்துல இருக்கீங்கல்ல? தந்தத்தால் விந்தப்பால் பயின்ற உம்பர பாலே சேர்வாயினோர்கான் பயில் காண முனிவர்களும் சிந்தித்தே வந்திப்ப சிலம்பின் மங்கை தன்னோடும் சேர்வார் நானா நீர் கையிலை திகழ்தரு பரிசதேலாம் சந்தித்தே இந்த பார் சனங்கள் நின்று தங்க நாள் தாமே காணா வாழ்வார தகவு செய்த வனது இடம் கந்தத்தால் எந்திக்கும் கமதிலங்கு சந்தன காடம்பூவார் சீர்மேவும் கழுமல வல நகரே. சந்தன காடார் பூவார் சீர்மேவும் கழுமல வல நகரே. நன்றி நன்றி, மிக்க மகிழ்ச்சி. திரு கழுமலம் என்கிற தலத்தில் நாம் இருக்கிறோம். ஞானசம்பந்தரை இயற்றிய 126 முதல் திருமுறையில் 126வது பதிகத்துக்கு பெரிய புராணத்தையும் பார்த்தோம், பாடலையும் பார்த்தோம். இந்த பதிகத்தின் இந்த பாடல்
தமிழ் நன்றாக பயிற்சி செய்வதற்கு கூட அந்த பயிற்சியை இந்த பாடலை பதிகத்தை வந்து நடைமுறைப்படுத்தி சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த முதல் பாடல் ஏன் அம்மாவை அழைத்தேன் என்றால் அவர்களுக்கு அந்த பாடி பழக்கம் இருக்கும் என்பதற்காக அந்த பாடலை அம்மாவை அழைத்தோம். அந்த வகையிலே இன்றைக்கு நாம் பாடக்கூடிய அந்த வியாழ குறிஞ்சி அடுத்த பாடல் திருச்சிற்றம்பலம். இந்த பாடலுக்கு உண்டான தலைப்பு சொல்லி விடுகிறோம். வினை வயத்தால் மண்ணுலகம் வந்து எல்லா இடங்களிலும் பொருந்தி அவ்விடங்களே தமக்கு இருப்பிடமாய் வாழும் தேவர்களும் மற்றவர்களாகி கானகங்களில் வாழும் முனிவர்களும் மனத்தால் சிந்தித்து வழிபட்டு உய்து பெறுமாறு மலையரையன் மகளாகிய பார்வதி தேவியாரோடு சேர்ந்தவராய் நாளும் நாளும் நீண்டுயர்ந்த கைலை மலையில் விளங்கும் திருவோலக்க சிறப்புகள் எல்லாவற்றையும் இந்த உலகில் வாழும் மக்கள் தங்கள் கண்களால் தாமே கண்டு வாழ்பவராக பெருங்கருணையோடு காட்சி நல்குபவனது இடம் 8 திசைகளிலும் மனம் கமழ்ந்து விளங்கும் மலர்களோடு கூடிய சந்தன மரக்காடு சிறந்து வளர்ந்து செழிக்கும் கழுமல நகராகும் என்கிறது இந்த பாடலுக்குண்டான அடுத்த பாடல். நாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம். செல்வம்மா வரீங்களா? இருக்கீங்களா? பாடுங்க. செல்வம் படிங்க. என்ன பிச்சைக்காவா? ஆமாம்மா, ரெண்டு தான். பிச்சைக்கே தானே? ஆமாம்மா, பிச்சைக்கே சரி. பிச்சைக்கே இச்சித்து பிசைந்தணிந்த வெண்பொடி பீடார் நீடார் மாடாரும் பிறைநுதல் அறிவையொடும் உச்சத்தான் நச்சி போல் தொடர்ந்து அடர்ந்த வெங்கண் ஏறு ஊரா ஊரா நீள் வீதி பயில்வொடும் ஒளிசை இசை வச்சத்தான் நச்சு சேர்வடம் கொள் கொங்கை மங்கைமார் வாரா நேரே மாலாகும் வசிவல அவனதிடம் கச்சத்தான் மெச்சி பூக்கலந்து இலங்கு வண்டினம் காரார் ஆர் நீள் சோலை கழுமல வளர் நகரே கார் நீர் சோலை கழுமல வளநகரே. திருச்சிற்றம்பலம். நன்றிமா. காரார் நன்றிமா. 2 வாட்டி வரும் அந்த சொல்லு. வாரா நேரே, ஊரா பீடார் நீடார் என்ற தலைப்பில் தான் அது வந்துட்டு இருக்கு. நன்றிமா. பொழிப்புரை. பிச்சை ஏற்பதை விரும்பி நீரில் குழைந்தணிந்த வெண்பொடியினராய் பெருமை பொருந்தியவரும் புகழால் விருந்தவருமாய அருகில் விளங்கும் பிறை போன்ற நெற்றியினலாகிய உமையம்மையோடு உச்சி போதனை விரும்பி தன்னை எதிர்ப்பவரை தொடர்ந்து கொள்ளும் தருகன்மையை உடைய விடையேற்றின் மீது அமர்ந்து ஊர்ந்து நீண்ட தெருக்களில் விருப்பத்தோடு பாடுவதால் நச்சுதலுக்குரியனவும் முத்துவடங்கள் அணிந்தனுமாகிய கொங்கைகளை உடைய மகளிர் அவ்விசையை கேட்டு வந்து தமக்கு முன்னே விரைய மயக்கம் கொள்ளுமாறு வசீகரிக்கும் வன்மை பொருந்திய சிவபெருமானது இடம் மேலை காற்றினால் அல்லது ஒற்றுமையோடு பூக்களை கலந்து விளங்கும் வண்டினங்களோடு கருமை நிறம் பொருந்திய மேகங்கள் தவழும் நீண்ட சோலைகளை உடைய கழுமல வளநகராகும் என்கிறது இந்த பாடல். அடுத்த பாடல் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். திங்கட்கே தும்பைக்கே திகழ்ந்திலங்கு மத்தையின் சேரே நீராக செறிதரு சுரநதியோ தங்கை சேர்மின்றிக்கே அடைந்துடைந்த வெண்தலை பாலே மேலே மாலேய படர்வுரும் அவனிரகும் பொங்க பேர் நஞ்சை சேர் புயங்க மங்கள் கொன்றையின் போதாதாரே தாமே மேவி புரிதரு சடையனிடம் கங்கை கேயும் பொற்பார் கலந்து வந்த பொன்னியின் காலே வாரா மேலே பாய் கழுமல வளநகரே. திங்கள் தும்பை விளங்கி தோன்றும் ஊமத்த மலர் ஆகியவற்றை சேர்த்து செறிந்த நீராகி கங்கை நதி அழகிய கையில் விளங்குவது என்று உடைந்த கபாலம் முடிகான மயக்க உணர்வுடையவனாய் மேலே பறந்து சென்ற பிரம்மனாகிய அன்னத்தின் இறகும் நஞ்சு பொங்கும் பாம்பு கொன்றை மாலை ஆகியவற்றை அணிந்து வலித்து கட்டிய சடையுடைய சிவபெருமானது இடம் கங்கைக்கு நிகரான அழகோடு கலந்து வந்த பொன்னியின் நதி வாய்க்கால்கள் பாய்ந்து வலம் சேர்க்கும் கழுமல வளநகராகும் என்கிறது அடுத்த பாடல். மீனாட்சி அம்மா, உங்களால பாட முடியுமா? 3வது பாடல். 4வது பாடல் தென்மொழி அம்மா, உங்களால முடியுமா? வாங்கம்மா வாங்க. 4வது பாடல். அண்டத்தாள் எந்திக்கும்
கொஞ்சம் இருக்குமா தேன்மொழி ஒருத்தர் படிங்க, நான் கூப்பிடுறேன். மீனாட்சி அம்மா படிச்சு முடிச்சிட்டோம். ஓகே. வாங்க 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 மீனாட்சி அம்மா வாங்க. அண்டத்தால் எண்டிக்கும் அமைந்து அடங்கு மண்டலத்து ஆரே வேரே வானாழ்வார் அவர் இடர் மதெல்லாம் மண்டி போய் வென்றி போர் மலைந்தலைந்த உம்பரும் மாறேலாதார் தாமேவும் வலிமிகு புறமெரிய முண்டத்தே வெந்திட்டே முடிந்திடிந்த இஞ்சி சூழ் மூதூரா முனிவு செய்து அவனதிடங் கண்டிட்டே செஞ்சோல் சேர் கவின் சிறந்த மந்திர காலேயோவாதார் மேவும் கழுமல வளநகரே. சிவாய மிக்க நன்றி. திருச்சிற்றம்பலம். நன்றிம்மா நன்றிம்மா. இம்மண்ணுலகில் இருந்து கொண்டே என் திசைகளும் உள்ளடக்கிய அனைத்து உலகங்களுக்கும் சென்று வெற்றி கொண்டு வானுலகை ஆளும் தேவர்களையும் நெருங்கி சென்று வெற்றி போர் செய்து வலிமை மிக்க அத்தேவர்களையும் எதிர்க்க இயலாதவர்களாய் விளங்கிய அவுணர்களின் வலிமை மிக்க முப்புறங்களை தன் நெற்றி விழியால் வெந்து முடியுமாறு செய்து அவ்விஞ்சி சூழ்ந்த அழியாத பழமையான மூன்றூர்களும் முதுமையுடைய அழியுமாறு சிறந்த சிவபெருமானதிடம் செஞ்சொற்களை கண்டு தேர்ந்து தொகுத்த அழகிய மந்திரங்களை மூச்சுக்காற்றாக கொண்டு உருவேற்றி வருவோர் வாழும் கழுமலமாகிய வளநகராகம் என்கிற இந்த ஊர் பெருமையை சொல்லுகிறது. அடுத்து வரிமலாமா வாங்க. திக்கிற்கே வற்றே திகழ்ந்திலங்கு மண்டல திக்கிற்கே வற்ற திகழ்ந்திலங்கு மண்டல சீரார் வீரார் போரார் தானகுனுடலவனெதிரே சீரார் வீரார் போரார் தாரகனுடல் அவனெதிரே புக்கிட்டே வெட்டிட்டே புகைந்தெழுந்த சண்டத்தீ புக்கிட்டே வெட்டிட்டே புகைந்தெழுந்த சண்டத்தீ போலே பூநீர் தீகால் மீ புனர்தரும் உயிர்கள் திற்கு போலே பூநீர் தீகால் மீ புனர்தரும் உயிர்கள் திறங் சொக்கத்தே நீர்த்தத்தே தொடர்ந்த மங்கை செக்கந்த சொக்கத்தே நீர் தந்த தொடர்ந்த மங்கை செக்கத்த தோடேயாமே மாலோக துயர்களை பவனதிடம் தோடேயாமே மாலோக துயர்களை பவனதிடம் கைக்கே பேருக்கத்தே ஊன்றுமென்று தண்டலை கைக்கு பேர் புக்கத்தே கனன்று மின்று தண்டலை காடேயோடா ஊரே சேர் கழுமல வளநகரே காடேயோடா ஊரே சேர் கழுமல வளநகரே கழுமல வளநகரே. நன்றி நன்றி. உள்ள வர முடியாம தவிக்கிறாரு. யாருமா வர முடியாம தவிக்கிறாரு அப்பத்துல இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து. யாருங்க ரகுபதி. அவருக்கு லிங்க் அனுப்புங்க, அப்படியே ஷேர் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சியில தெரியல, நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்பல போல. போட்டிருங்க, குழுவுல போட்டிருக்கேன். நீங்க குழுவில் இருக்கிறத அப்படியே நீங்க அதை பகிர்ந்து விடுங்க. குழுவுல பெரிய புராண குழுல போட்டிருக்கோம் பாருங்க, அந்த லிங்க் அப்படியே அவருக்கு பகிர்ந்து விடுங்க, வந்துருவாங்க. சிவாய நம. 8 திசைகளுக்கும் காவலர்களாகிய தெய்வங்கள் அங்கங்கே இருந்து காவல் செய்து விளங்கும் இம்மண்ணுலகத்தை சீறி அழித்ததற்கு வந்த வலிய போர்வல்ல தாரகன் உடலை அவன் எதிரிலேயே புகுந்து வெட்டி வீழ்த்தி புதைந்தெழுந்து வந்தது ஊழித்தீ போல தோன்றி மண் நீர் தீ கால் விண் ஆகிய 50 வடிவாய் விளங்கி உலகில் வாழும் உயிர்களை அழிக்க சிவந்த கோபத்தோடு சொக்க நிறுத்தத்தில் நடனமாடி வந்த காளியின் கோபத்தை அவளோடு எதிர் நடனம் ஆடி வென்று பெரிதான இவ்வுலக உயிர்களின் துயர்களை களைந்தவனாகிய சிவபுரானது இடம் பலரும் வெறுக்க கணன்று வந்த பேரோழி காலத்தும் செறிந்த சோலைகளாகிய காடுகளோடு அழியாத ஊராக விளங்கும் கழுமல வளநகராகும் என்கிற இந்த ஊர் பெருமையை அற்புதமாக எடுத்து இயம்பியிருக்கிறார் ஞானசம்பந்தர். திருச்சிற்றம்பலம். அம்மா தேன்மொழி அமலாம், தேன்மொழி அலாமா இப்ப வாங்க.
செற்றிட்டே வெற்றி சேர் திகழ்ந்த தும்பி மொயம்புறும் சேரே வாரானில் போதை தெரியிலை பிடியது ஆய் ஒற்றை சேர் முற்றல் கொம்பு உடை தடக்கை முக்கண் மிக்கு ஓவாதே பாய் மாதானத்து உருபுகர் முக இறையை பெற்றிட்டே மற்றிப்பார் பெருத்து மிக்க துக்கமும் பேர நோய் தாம் ஏயமை பிரிவு செய்தவனது இடம் கற்றிட்டே எட்டெட்டு கலைத்துறை கரை செல காணாதாரே சேராமை கழுமல வளநகரே. திருச்சிற்றம்பலம். சலந்தரன் திரிபுரத்து அசுரர் முதலானவர்களை கொன்று வெற்றி பெற்று விளங்கும் வலிமை பொருந்திய ஆண் யானை வடிவு கொண்ட தன்னை சேர்தர் பொருட்டு வரும் நீண்ட மலர் மாலை அணிந்த உமையம்மை பெண் யானை வடிவு கொண்டு வந்து கூட முற்றிய ஒரு கொம்பையும் நீண்ட கையையும் 3 கண்களையும் இடைவிடாது மிகுந்து பொழியும் மத நீரை புள்ளிகளோடு கூடிய முகத்தையும் உடைய விநாயகனை பெற்றெடுத்து இவ்வுலகில் வாழும் மக்களுக்கு பெரிய துன்பங்களும் நோய்களும் வந்து பொருந்தாதவாறு செய்து காத்தருளிய சிவபெருமானது இடம் 64 கலைகளையும் முற்று கற்று கரை கண்டு அவற்றின் வழி ஒழுகுவோர் சேர்ந்து உறைவதும் அவ்வாறு ஒழுகாதார் அடைய முடியாததுமாகிய கழுமல வளநாகம். இதனுடைய கழுமலத்தினுடைய பெருமையை இந்த விநாயக பெருமான் ஈன்ற ஒரு பெருமையையும் இந்த கழுமல வளநகர் பாடல் நமக்கு சொல்லுகிறது. அடுத்து 10 பேர் வித்திட்ட என்கிற பாடல். செண்பகல் சிவனுடைய கொஞ்சம் இருங்கம்மா, இந்த வந்துட்டேன். அது கணபதி ஐயா. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா சிவா திருச்சிற்றம்பலம். வந்து பேர் வித்திட்டே பந்தயம் புலன்கள் வாய் பரளே ஜோபோக மேகவல் பகையரும் வகதிரைய முத்திக்கே வித்தகத்தே முழு முடி மூகுமே உணங்கள் மூட உட நவல் நலம் தன் கடனமும் ஒரு நெறியாய் சிந்திக்கேயுண்டிட்டு திகழ்ந்த மெய்பரம்பொருள் தேர்வதமே தானாக செய்யுமவள் உரையுமிடம் கத்திட்டோ சட்டங்கள் கலந்திங்கோ தற்பொருள் காலேயோவல மேவும் கழுபல வலதகரே கலந்திங்கோ தற்பொருள் காலேயோவல மேவும் கழுபல வலதகரே. திருச்சிற்றம்பலம் ஐயா, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. வணக்கம் ஐயா. வாங்க வாங்க. சிவாயிரம். திருச்சிற்றம்பலம். அன்பாகிய விதையை ஊன்றி பரந்துபட்ட சுவை முதலிய ஐம்புலன்கள் வழி ஒழுகாது தம்மை காத்து காம முதலிய பகைகளை கடிந்து முத்திக்கு இடையூறாக முக்குணங்களின் வழி ஒழுகாது அந்த கரணங்கள் 4ஐயும் ஒரு நெறிப்படுத்தி சிந்தையில் செலுத்தி விளங்கும் மெய்ப்பரம்பொருளாகிய தன்னையே எண்ணுபவர்களை தானாக செய்யும் சிவபெருமான் உரையும் இடம் 6 அங்கங்களையும் கற்றுணர்ந்தோர் தம்மோடு கலந்து விளங்கும் சிவப்பரம்பொருளின் திருவடிகளை இடைவிடாது தியானித்து வாழும் கழுமல வளநகராகும் என்கிறது இந்த பாடல். அடுத்த பாடல் திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். தாமோதரன் ஐயா வாங்க.
சிவாய நம. திருச்சிற்றம்பலம். செம்பை செறிஞ்சிச்சூழ் செறிந்திலங்கு பைம்பொழில் சேரேவாரவாரிச இறையெறி நகர் இறைவன் இம்பர்கேதஞ்செய்திட்டு இருந்தரன் பயின்றவர் பேரார் பூனேரோர் பாதத்தெழில் விரல் அவன் நிறுவிட்டு அம்பொற் பூண் வென்றி தோள் அழிந்து வந்தனஞ் செய்தார் காரார் கூர்வாழ்வானாளன் அருள் புரிபவனிதடம் கம்பத்தார் தும்பித்தின் கவுள் சொரிந்த மும்மத காரார் சேரார் மாவீதி கழுமல வளநகரே. மும்மத காரார் சேரார் மாவீதி கழுமல வளநகரே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றிங்க. இந்த பாடல் உணர்த்தும் பார்ப்போம். செம்பினால் இயன்ற மதில்களால் சூழப்பெற்று செறிந்து விளங்குவதும் பசுமையான பொருட்கள் சேர்ந்ததும் நீண்ட கடல்களின் அலைகளால் மோதப் பெறுவதுமாகிய இலங்காபுரி நகருக்கு இறைவனாகிய இராவணன் இவ்வுலக மக்களுக்கு துன்பங்கள் செய்து வாழ்ந்ததோடு சிவபெருமான் உரையும் கைலை மலையை பெயர்க்க முற்பட்ட போது அழகிய மலர் போன்ற ஓர் திருவடி விரல் ஒன்றை ஊன்றி அழகிய பொன்னணி கலன்கள் பூண்ட அவனது வெற்றி நிறைந்த தோல் வலிமையை அழித்து அவன் பிழை உணர்ந்து வந்தனம் செய்த அளவில் அவனுக்கு அரிய கூறிய வாளையும் நீண்ட வாழ்நாளையும் அப்பொழுதே அருள் புரிந்தருளிய சிவபெருமானது இடம் கம்பங்களில் கட்டிய யானைகளில் வலிய கண்ணங்கள் முதலியன பொழிந்த மும்மதங்களால் நிலம் கரிய சேராகும் வீதிகளை உடைய கழுமல நகராகும் என்கிறது இந்த பெருமையை கூறுகிறது இந்த பாடல். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். அடுத்து செண்பகவல்லியம்மா வந்தவாசிலிருந்து. பன்றி கோலம் கொண்டி படித்தடம் பயின்றிட இடப்பான் ஆமாறு ஆனாமே அப்பறவையின் உருவுகொல ஒன்றிட்டே அம்பூசேர் உயர்ந்த பங்கயத்து அவனோதான் ஓதான் அஃது உணராது உருவினது அடிமுடியும் சென்றிட்டே வந்திப்ப திருக்கலம்கொள் பைங்கனின் தேசால் வேறோர் ஆகாரம் தெரிவு செய்தவனது இடம் கன்றுக்கே முன்றிக்கே கலந்திலம் நிறைக்கவும் காலேவாரா மேலே பாய் கழுமல வளநகரே. காலேவாரா மேலே பாய் கழுமல வளநகரே. நன்றிமா. திருமால் பன்றி உருவம் எடுத்து இவ்வுலகை பிளந்து சென்று பாதாளம் வரையும் தேடியும் நீரில் தோன்றிய தாமரை மலரில் உரையும் நான்முகன் வேதங்களை ஓதுபவனாக இருந்தும் அதன் உண்மை பொருளை உணராது அன்னப்பறவை வடிவம் எடுத்து வானவெளியில் பறந்து சென்று தேடியும் தம் எதிரே தோன்றிய வடிவினது அடிமுடிகளை காணாது அயர்த்து சென்று வழிபட அவர்களின் பசுமையான கண்களுக்கு அழகிய நீல கண்டத்தோடு தனது வல்லமையால் வேறோர் வடிவம் தெரிய செய்தவனது இடம் ஆண் கன்றுகள் முன்றிலில் நிறைந்து கலந்து நின்று இல்லத்தை நிறைக்கவும் வாய்க்கால்கள் வந்து மேல் எரிப்பாயவும் வளத்தால் நிறைந்து விளங்கும் கழுமல வளநகராகும் என்கிறது இந்த பாடல். அடுத்த பாடல் ஐயா பட்டமல்லம்மா வாங்க. ஐயா லலிதம்மாவையும் பாலசுந்தரம் ஐயாவும் பாட சொல்லுங்க ஐயா. அவங்க முதல் பதிகத்திலே இருக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் சுட்டி காண்பித்தமைக்கு நன்றி. வாங்க பாலசுந்தரம் ஐயா வாங்க. தட்டிட்டே முட்டி கை தடக்கி நின்றனா தப்பா தாமே பேனா தேனாலும் சமனோடும் உழல்பவரும் இட்ட தாளத்தம் தான் இதன்றென்று நின்றவர்க்கு ஏயாமேவ ஏது சொல்லிலை மலித்தாம் மருதம்பூ பொட்டத்தே அட்டிட்டு புதைக்கு மெய்கொள் பொத்தரும் போல்வார்த்தம் ஓரமே போய் உணர்வு செய்தவனதிடம் கட்டி கால் வெட்டி கரும் புதந்த பைம்புணர் காலே வாரா
மேலே பாய் கழுமல வளர் நகரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. நன்றி நன்றி. தட்டை கையில் ஏந்தி வளைந்த கையில் தடுக்கை இடுக்கி நின்று உண்டு ஆடைகளால் தம்மை பேணாது நாள்தோறும் வருந்தி தெரியும் சமணர்களும் தம் விருப்பப்படி கேட்பவர்களும் தெளிவு ஏற்படாதவாறு பொருள் இது அன்று அதுதான் என்று வாய்க்கு வந்தபடி காரணம் கூறுபவரும் இலைகள் நெருங்கிய மருத மரத்தின் பூவை அரைத்து பின்புறத்தை பூசிய சாயமூட்டிய ஆடையை தம் உடலின் பின்பாகத்தை சுற்றி கொண்டு உடலை மறைப்போரும் ஆகிய புத்தர்களும் போல்வரும் கண்டறியாதவாறு சென்று எழுந்தருளியுள்ள சிவபெருமானது இடம் வெள்ளக்கட்டிகளை தரும் இனிய கரும்பை வெட்டியதால் அக்கரும்பு தந்த இனியச்சாறு வாய்க்கால் வழியே வந்து மேல் எரியப்பாய் வளமுடைய கழுமல வளநகராகும் என்கிறது இந்த பாடல். அடுத்த பாடல் பாலசுந்தரம் ஐயா. சிவாய நம. கஞ்சத்தேன் உண்டிட்டே கழித்து வண்டு சண்பக காணே தேனே போராறும் கழுமலர் இரையை தஞ்சை சார் சண்பைகோன் சமைத்த நல் கலைத்துறை தாமே போல்வார் தேநேரார் தமிழ் விரகனது மொழிகள் எஞ்சத்தேவு இன்றிக்கே இமைத்து இசைத்து அமைத்த கொண்டு 7 நாளே 3 இயல் இசை இயல்பா வஞ்சத்தே இன்றிக்கே மனம் கொல பயிற்றுவோர் மார்பே சேர்வால் வானோர் சீர் மதிநுதல் மடவரலே மார்பே சேர்வால் வானோர் சீ மதிநுதல் மடவரலே. நன்றிங்க நன்றிங்க நன்றிங்க. தாமரை மலரில் உள்ள தேனை குடித்து கழித்த வண்டுகள் சண்பக மரச்சோலைகளில் உள்ள தேன் வண்டுகளோடு போரிடும் கழுமல வளநகர் இறைவனை தஞ்சமாக சார்ந்துள்ள சண்பை நகர் தலைவனும் தமிழ் விரகனும் ஆகிய ஞானசம்பந்தன் குறைவின்றி பாடி அமைத்த தேனுக்கு நிகரான இப்பதிக பாடல்களை நல்ல கலைகளில் துறை போய் தமக்கு தாமே நிகராய் இருப்பதொரு பன்முறையினால் இயல்பாக வஞ்சனையின்றி மனம் பொருந்த பாடுபவர்களின் மார்பினில் தேவர்களால் போற்ற பெறும் சிறப்புமிக்க பிறை போன்ற நெற்றியினை உடைய திருமகள் சேர்வாள். இந்த பாடலுடைய பதியத்தை திருக்கடைக்காப்பிலே என்ன சொல்லியிருக்கிறார் பாத்தீங்களா? பன்முறையினால் இயல்பாக வஞ்சனையின்றி மனம் பொருந்த பாடுபவர்களின் மார்பினில் தேவர்களால் போற்ற பெறும் சிறப்புமிக்க பிறை போன்ற நெற்றியினை உடைய திருமகள் சேர்வாள். திருச்சிற்றம்பலம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல பதிகத்தை நாம் இன்று காலையில் சிந்தித்திருக்கிறோம். திருச்சிற்றம்பலம் தில்லையம் நிகழ்ச்சிக்கு வருகின்ற இந்த பதிகத்தோடு இன்று நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளுவோம். நிகழ்ச்சிக்கு வருகின்ற அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி மகிழ்கிறோம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு 12 திருமுறை பாராயணம் திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் எம்பெருமான் திருவருள் கருணையினாலே திருஞான சம்பந்தர் இயற்றிய முதல் திருமுறையில் நாம் இப்பொழுது ஒரு 3 பதிகங்கள் நாம் பாராயணம் செய்து வந்தோம். அந்த வகையிலே நிகழ்ச்சிக்கு வருகின்ற அனைத்து அடியார்களையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்பதாக வாழ்த்துக்கு முன்பதாக ஐயா ராஜா ஐயா ஒன்னும் சொல்லுங்களா? ஐயா பாடிட்டுங்களா ஐயா? கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் இருங்க. யாராவது ஒருத்தர் வாங்க. ராஜா ஐயா என்ன பண்ணுவோன்னு மட்டும் முறையை சொல்லுங்க என்கிட்ட. தெங்கு உளவு சோலை திரு உத்தரகோச மங்கை. சரி சரி, நீங்க இது படிங்க. வாழ்த்து வந்து பாலசுந்தர் ஐயா படிக்கிட்டோம். ஐயா ராஜா ஐயா நீங்க அந்த பொன்னூசல் படிங்க. சரி, பொன்னூசல் படிங்க. வாழ்த்து வந்து பாலசுந்தர் ஐயா படிக்கட்டும். திரு பொன்னூசல் 9வது பதிகம் பத்தி. தெங்கு உலகு சோலை திரு உத்தர கோசமங்கை தங்கு உலகு சோதி தனி உருவம் வந்தருளி எங்கள் பிறப்பறுத்திட்டு எந்தரம் ஆட்கொள்வான் பங்குலவு கோதையும் தானும் பணி கொண்ட கொங்குலவு கொன்றை சடையான் குணம் பரவி பொங்குலவு பூன்முலையீர் பொன்னூசலாடாமோ பொங்குலவு பூன் புலைய பொன்னூசலாடாமோ மிக்க நன்றி. வாங்க பாலசுந்தரம் ஐயா வாழ்த்து சொல்லுங்க.
மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணில் நல்லதொரும் கழுமலர் வளநகர் பெண்ணின் நல்லலோடும் பெருந்தகை இருந்ததே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனந்தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லாயினம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பரின்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர்கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத குடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டருடு கூட்டு கண்டாய் அலையாழி அரிதுயிலும் மாயனது தங்கையே ஆதிக்கடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றிங்க. ஆறிரு தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, கூடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் வான்மிகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் உங்கள் அற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மீண்டும் ஒருமுறை நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்றக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி நிகழ்ச்சி இது நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 9:45 பெரிய புராணம் தொடர் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் சந்திப்போம் என்று கூறி நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்வோம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம் ஐயா. நான் வந்தவா செண்பகவல்லி பேசுறேங்க ஐயா. சொல்லுங்கம்மா. இந்த பெரிய புராணம் பொழிப்புரை புக்கு கேட்டீங்களா ஐயா நீங்க? ஆமாம்மா கேட்டேன், சொல்லுங்க. அதாங்க ஐயா, வர வைக்கிறீங்களா ஐயா நீங்க? எனக்கு நிச்சயம் நான் பதில் சொல்லுமா, தனிப்பட்ட முறையில் சொல்றேன் தாயே, நான் உங்களுக்கு சொல்றேன். நிச்சயம். சரிங்க ஐயா, சரிங்க. நல்லது, மிக்க மகிழ்ச்சிங்க. அனைவருக்கும் வணக்கம். நன்றி. நிறைவு செய்யலாம்.